அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அரவிந்தன் பிரேம்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொல்கத்தாவில் நடந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஆஃப் ஆர்ஜி கார் கேஸ் ஜட்மெண்ட்டை பற்றி ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது செஷன்ஸ் கோர்ட் நம்பர் 77 ஆஃப் 2024 ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 172 இருக்கு. அடிஷனல் செஷன் கோர்ட் ஜட்ஜ் மாண்புமிகு நீதி அரசர் அனிர்பன் தாஸ் அவர்கள் இந்த அக்யூஸ்டுக்கு ஜட்ஜ்மெண்ட், அதாவது தண்டனை கொடுத்துருக்காரு. எப்படிலாம் தண்டனை கொடுத்தாரு, எதை வச்சு தண்டனை கொடுத்தாரு, என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, எப்படிலாம் ட்ரையல் போச்சு, எப்படிலாம் கிராஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் இங்கே டேட் ஆஃப் அஃபென்ஸ் ஆரம்பிச்சது 9/8/2024. ஆனால் டேட் ஆஃப் எஃப்ஐஆர் போட்டதும் 9/8/24. சார்ஜ் ஷீட் போட்டது 7/10/2024. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ணது 4/11/2024. அதுக்கப்புறம் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸ் அது இப்போ ஆரம்பிச்சது 11/11/2024. ஜட்ஜ்மெண்ட் 18/1/25 கொடுத்துட்டாங்க. ஆர்டரும் 20/1/25 போட்டாங்க. நேர்மையாக ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா 6 மாசத்துல என்ன பண்ண முடியும், ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியும். இது இந்த கேஸுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து கேஸுக்குமே இது பொருந்தும். நான் ஏன் இந்த கேஸ் எடுத்திருக்கேன்னா, இதை என்னன்னா சிபிஐ விசாரிச்சிருக்காங்க, அதனால இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். இதில் எப்படி அக்யூஸ்டை ஃபைன் பண்ணாங்க, என்னென்னலாம் தடைகளாக இருந்துச்சு, எப்படி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்கிறத பார்க்க போகிறோம். கேஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பொண்ணு ஆகஸ்ட் 8/2024 அன்று ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலில் பிஜி இன் செஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 36 மணி நேரம் டியூட்டி போட்டிருக்காங்க அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்காக அவங்க அப்பா ஆகஸ்ட் 8/2024 அப்போ காலையில் 8 மணிக்கு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க அன்னைக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு செமினார் ரூமுக்கு போகிறாங்க. அப்படி செமினார் ரூமுக்கு போகிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஒலிம்பிக்கை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு டின்னருக்கு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதனால அவங்க ஃபுட்டு ஆர்டர் போடுறாங்க. அரௌண்ட் 11:30 ஃபுட்டு சேர்றதுக்கு அரௌண்ட் 12 ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்கு அரௌண்ட் 1 மணி ஆயிடுது. அதாவது டோட்டலாக 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 5ல் 4 பேர் எல்லாருமே டாக்டர்ஸ் தான். அதில் 4 பேர் அவங்க கொலீக்ஸாக இருக்காங்க. அவங்க 4 பேர்த்துக்கும் வெவ்வேறு இடத்துல டியூட்டிஸ் அன்னைக்கு நைட் இருக்கு. அதனால அவங்க 1 மணிக்கு என்ன பண்ணுற வேண்டியதாக இருக்கு, கிளம்ப வேண்டியதாக இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க டியூட்டி முடிஞ்சனால அவுட் பேஷன்ஸ் யாரும் வராதனால அந்த செமினார் ஹால்லேயே படுத்து தூங்க வேண்டிய முடிவுக்கு வர்றாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அது நம்ம இந்த 4 ஃப்ரெண்ட்ஸை என்ன எடுத்துக்கிறோம்னா W1, W2, W3, W4 விட்னஸாக எடுத்துக்கிறோம். அந்த W4 இருக்கிற விட்னஸ் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டெஸ்ட் ரூம்லேருந்து போகிற வெளில பார்த்துருக்காரு. ஒரு 3 மணிக்கு அந்த பொண்ணு அந்த செமினார் ஹாலில் இருக்கிற டயஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மற்றவங்க W1, W2, W3க்கு ஒருத்தர் டெஸ்ட் டிபார்ட்மெண்ட், இன்னொருத்தர் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், இன்னொருத்தர் ப்ரொசீஜர் டிபார்ட்மெண்ட், அப்படின்னு வேரியஸ் டிபார்ட்மெண்ட் டியூட்டி இருக்கனால அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கு எப்பவும் போல ரொட்டீன் டேல அட்டெண்டன்ஸ் எடுக்க வராங்க. அப்போ அந்த பொண்ணு வரல. அந்த முன்னத்த நாள் நைட்டு 3 மணிக்கு ஒருத்தர் பார்த்தாருல W4, அவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணு செமினார் ஹாலில் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு செமினார் ஹாலுக்கு பார்க்க வரப்ப ஹீ ஷாக்குடு. ஏன் ஷாக்குன்னா, அந்த பொண்ணு அரை நிர்வாணமா அன்கண்டிஷனல் ஸ்டேட்ல இருக்காங்க. அதை பார்த்துட்டு கூட படிக்கிற மற்ற கொலீக்ஸை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் செஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. இப்போ அரௌண்ட் 10 AM ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, அந்த 4 டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த 4 கொலீக்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், இவங்களாம் அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, காதில் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு பல்ஸ் இல்லைங்கிறது தெரிய வருது. அவங்க கண்ணுலேருந்து ரத்தம் வந்திருக்கு, வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு, நோஸ்லேருந்து ரத்தம் வந்திருக்கு. இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் இன்ஃபர்மேஷன் தாலா போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கடைசியாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு முன்னத்த நாள் நைட்டு 8/8/2024 நைட்டு 11:45 ஃபோனில் பேசியிருக்காங்க. காலையில் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிள் இருந்திருக்கு. அதனால காலேஜில் இருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க.
ஒரு நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பர்சன் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பொண்ணு வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து பதட்டப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ½ அன் ஹவர் இன்டர்வலில் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து என்னன்னா செமினார் ஹாலில் வந்து டக்குன்ட்டு அலோவ் பண்ணல. அங்கே வந்து என்னன்னா அதுக்குள்ளே வந்து அங்கே போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து போடுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து 9/8/2024 அரௌண்ட் 10:30 to 11 என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த செமினார் ரூமுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு யாரே வந்துட்டா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே வந்துட்டாரு. அதாவது எந்த ஒரு கேஸுக்கும் டக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்க, பொதுவாக வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜட்ஜு வர மாட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யாரே வந்துட்டாங்கன்னா ஜட்ஜே வந்துட்டார். இதில் வந்து நடுவில் வந்து நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. அதை பற்றி வந்து வேணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை போடுறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா எத்தனை பார்ட்டிகல்ஸ் சீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 75 பார்ட்டிகல்ஸை வந்து அந்த ரூம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக என்னென்னலாம் இருக்குன்னா, அவங்களோட அந்த பொண்ணோட வந்து அசசரிஸ், லேப்டாப்ஸ், ஃபோன்ஸு எல்லாம் இருக்குது. அவங்க படுத்துருக்க டயஸ் இருக்குல்ல, டயஸுக்கு கீழே ஒரு மேட்ரஸ் இருக்குது. அந்த மேட்ரஸ் கீழே மெயின் திங் என்னன்னா ஒரு ப்ளூடூத் கிடைச்சிருக்கு. அந்த ப்ளூடூத் தான் இந்த கேஸில் ரொம்ப 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 முக்கியமானதாக வந்து ப்ளே பண்ணியிருக்கு. அதை வந்து என்னங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இப்போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீஸ் பண்ணதும் வந்து வீடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டோட ஃபாரன்சிக் டீம் வந்துட்டாங்க, சென்ட்ரோட ஃபாரன்சிக் டீமும் வந்துட்டாங்க. மொத்த ரூமையுமே வந்து கிட்டத்தட்ட சீல் பண்ணிட்டாங்க. எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 5:30 ஆயிடுச்சு. இதில் இந்த நடுவில் அவங்க அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து தாடே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸ்னால ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடுறப்ப இங்கே என்னென்ன தவறுலாம் நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த கேஸை வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அவங்க தான் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த இன்வெஸ்டிகேஷனில். அவங்க வந்து ரூபாலி முகர்ஜி, அவங்க தான் ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜ் உமன் கார்டியன் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜ் எடுக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அரௌண்ட் 5:30 9/8/2024 அரௌண்ட் 5:30 அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து அவங்க எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து யாரை வந்து சஸ்பெக்டாக நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு நைட் ஒரு 10:30 என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த சஸ்பெக்டாக நினைக்கிறவங்க வந்து யாராக இருக்காங்கன்னா ஒரு போலீஸ் வாலண்டியராக இருக்காரு. அவர் பேர் என்னன்னா சஞ்சய் ராய். அவர் வந்து அந்த தாலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஏஎஸ்ஐக்கு வந்து அவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஏஎஸ்ஐயோட ஃபங்க்ஷன், ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் வேலையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜ் ரூபாலி முகர்ஜி அந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த அக்யூஸ்டை கிட்டத்தட்ட அந்த சஸ்பெக்டை வந்து கூட்டு வர சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த சஞ்சய் ராயை வந்து கூட்டிகிட்டு வராரு. கொஞ்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அவர்கிட்ட எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோனை கேட்குறாங்க. அவங்க ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால, யாருன்னா அந்த சஞ்சய் ராய் அவங்களோட ஃபோனை கேட்குறப்ப அதில் சார்ஜ் இல்லாதனால தாலே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து சார்ஜ் போட்டு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா 9/8/2024 அப்பயே நைட்டே வந்து அந்த அக்யூஸ்டை வந்து டிட்டர்மைன் பண்ணி அவங்கள வந்து தனிமைப்படுத்திடுறாங்க. ஆனால் அரஸ்ட் ப்ரொசீஜர் வந்து 10/8/2024 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் மெயினாக என்னென்ன எவிடன்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னா, ஹேர் எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க, யூரினல் ஸ்வாப் எடுத்திருக்காங்க, சமீர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து அந்த மேட்ரஸ், அந்த டயஸ் கீழே இருக்க மேட்ரஸில் 2 ஹேர் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து லாங் ஹேர், இன்னொன்று ஷார்ட் ஹேர். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது அந்த சஸ்பெக்ட் சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணுறாங்க 10/8/2024 அப்போ. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து உட்படுத்திட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க முன்னாடி ஆஜர்படுத்தி அவங்க வந்து சிறையில் தள்ளுறாங்க. அண்டர் என்னன்னா
அவங்க வந்து நான் வேலபிள் அஃபென்ஸில் 10/8/2024 அன்னைக்கு வந்து அண்டர் செக்ஷன் 64, 66 அண்ட் 103 அதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து டிடென்ஷன் உள்ளே தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சஸ்பெக்டாக இருக்காரு. இவர் எப்படி அக்யூஸ்டாக மாறினாங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போது சஸ்பெக்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் மொத்தமாக போலீஸ் வந்து எத்தனை பேர்த்திட்ட வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 50 பேர்த்திட்ட எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து 325 தாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் தான் அக்யூஸ்டா அப்படிங்கிறதுக்கு என்ன அடிப்படையில் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 325 கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. யார்ட்டுனா 50 எவிடன்ஸ்டையும் கேட்டு தான் இவர் அக்யூஸ்டுங்கிற முடிவுக்கு வந்து கோர்ட் வந்திருக்கு. எப்படின்னா சிசிடிவி மெட்டீரியல்ஸ் வந்து 75 இருக்குது. அந்த 75ல் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் திஸ் கேஸ். அடுத்தது வந்து என்னன்னா மெயினாக வந்து நெயில் கிளிப்பிங்ஸ், ஷார்ட் அண்ட் லாங் ஹேர்ஸ், சீமன் டெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கேஸில் மெயின் எவிடன்ஸாக இருந்தது ஸ்வாலோ டெஸ்ட், அதாவது அந்த எச்சில். அது வந்து எங்கே இருந்ததுன்னா அந்த விக்டிம். இனிமேட்டு இந்த கேஸில் வந்து அந்த பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன், விக்டிம்னு சொல்லுவேன், சஸ்பெக்ட்னு சொல்ல மாட்டேன், அக்யூஸ்ட்னு சொல்லுவேன். இனிமேட்டு இந்த கேஸில் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு தரப்பு வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பு, அந்த அக்யூஸ் தரப்பு வந்து டிஃபென்ஸ் தரப்பு. கோர்ட்டுக்கு வந்து சாட்சிகள் வராங்க, சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. அந்த சாட்சிகளை வந்து டிஃபென்ஸ் தரப்பு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத வந்து தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து அக்யூஸ்ட் ஃபைண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் சிசிடிவி ஃபுட்டேஜ். அதாவது யார் அந்த சஸ்பெக்டோ அந்த சஸ்பெக்டை வந்து டிஷர்ட், ஃபுட்வேர்ஸ், ஜீன்ஸ் பேண்ட் இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சஸ்பெக்டை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியலன்னா ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண முடியல. ஆனால் ஏன் வந்து அதை அக்யூரேட்டாக பண்ண முடியலன்னா அந்த அக்யூஸ்ட் வந்து யார் இடத்துல இருக்காங்கன்னா சிவில் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. சிவில் வாலண்டியர்ஸ்னால் என்னென்னா இந்த போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அஃபிஷியலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வச்சுருக்கனால வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண முடியும்னா ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ஆனால் எகெயின் அடுத்தடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்ப என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அக்யூஸ்ட் யாருங்கிறத ஃபைன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை எக்ஸாமின் பண்ணுறாங்க. எப்போ எக்ஸாமின் பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா இந்த விக்டிம் வந்து டியூ டு மீன்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் எஃபெக்ட் ஓவர் நெக் அண்ட் ப்ளீடிங் விச் இஸ் ஃபவுண்ட் இன் ஐஸ் அண்ட் நோஸ். அதாவது கழுத்தில் வந்து என்ன பண்ணுறதுனால தான் கம்ப்ரெஷன் ஏற்பட்டனால தான் இந்த மரணம் வந்து ஏற்பட்டுறதுக்கு அப்படின்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் எந்த டைமில் டெத் நடந்திருக்கும் அப்படின்னு வந்ததை வந்து எப்படி எக்ஸாமின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நைட்டு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்கல்ல, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கிறப்ப டைம் வந்து அரௌண்ட் 11:45. அவங்க சாப்பிட்ட டைம் வந்து அரௌண்ட் 1 AM. அதிலிருந்து என்னன்னா 185 grams ஆஃப் ஃபுட்டு வந்து என்ன இருக்குன்னா ஸ்டொமக்லேயே இருக்குது. அதாவது மிடில் ஆஃப் த ஸ்டொமக் அதுலேயே இருந்திருக்கு. பொதுவாக ஃபுட் சாப்பிட்டு ஒரு 4 to 5 hours என்ன ஆகும்னா டைஜஷன் நடக்கும். அதில் வந்து ஸ்மால் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா 1 to 2 hours, மீடியம் வால்யூமாக இருந்ததுன்னா 3 to 4 hours, ஹெவி மீலாக இருந்தால் 5 to 8 hours. அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகும்னா வந்து மெடிக்கல் டைம்ஸில் நிறையா சொல்லியிருக்காங்க. வேணும்னா ஃபுல் டீட்டெயிலில் எடுத்து படிச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா அவங்க ஃபுட் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 12:45 to 1:45 இருந்துச்சுன்னா ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி வெளியே வந்திருக்கு. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் போகிறதுக்கு வந்து 4:45 to 5:15 AM ஆயிருக்கும். ஆனால் 185 grams ஆஃப் ஃபுட்டு வந்து என்ன ஆகவே இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகவே இல்லை. அதனால அவங்க இறந்த டைமை வந்து எப்படி மார்க் பண்ணுறாங்கன்னா 4:45 5:15 இருக்கலாம். அது என்னைக்குன்னா 9/8/2024 அன்னைக்கு. அதே வந்து MIMB ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 12 AM இருந்து 6 AM அவங்க வந்து இறந்துருக்கலாங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னால டைம் ஆஃப் டெத் ஆஃப் விக்டிம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது W4ங்கிறவர் வந்து 3 மணிக்கு விக்டிம் வந்து செமினார் ஹாலில் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 3 மணி to 6 மணிக்குள்ள யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் வந்து அக்யூஸ்டன்ட்டு வந்து போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணுறப்ப இந்த சிவிக் வாலண்டியர் சஞ்சய் ராய் என்ன பண்ணுறாங்கன்னா 3:30 மணிக்கு வந்து
அந்த 3rd ஃப்ளோர் செமினார் ஹாலுக்குள்ள வர சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸ் கிடைக்குது. அதே மாதிரி 4:30 மணிக்கு அவங்க வெளியே போகிற சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து போலீஸ் கிடைக்குது. அதை யார் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா பிரைவேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆஃப் ஆர்ஜி கார், அவங்க பேர் வந்து ஜொஹேந்திர ஷா, அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் 8/8/2024 அப்பயே இந்த சஞ்சய் ராயும் அவன் ஃப்ரெண்டு சௌரவும் ஆர்ஜி கார்க்குள்ள 8:30 மணிக்கு உள்ளே வந்துட்டு 10:30 மணிக்கு வெளியே போயிருக்காங்க. பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் அப்போ என்ன தெரிய வருதுன்னா, அந்த சௌரவும் சஞ்சய் ராயும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்களும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10:30 மணிக்கு ஆர்ஜி காரை விட்டு வெளியே போய் ரெட் லைட் ஏரியாவுக்கும் கொஞ்சம் பீர் கன்சியூம் பண்ணிட்டும் அகெயின் சௌரவை வந்து வீட்டில் விட்டுட்டு சஞ்சய் ராய் மட்டும் 3:30 மணிக்கு என்ன பண்ணியிருக்காப்புல ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்காப்புல. இதில் 3:30 மணிக்கு ஹெல்மெட்டும் ப்ளூடூத்தோட என்ட்ரி ஆகிற சஞ்சய் ராய் 4:30 மணிக்கு வெளியே வரப்ப ப்ளூடூத் மட்டும் மிஸ் ஆகுது, ஹெல்மெட்டோட வெளியே வராப்புல. ஏன் இந்த ப்ளூடூத் வந்து எங்கே போச்சு அப்படின்ட்டு வந்து அவருக்கு தெரியல. ஆனால் அந்த ப்ளூடூத் எங்கே இருந்துச்சுன்னா அந்த விக்டிமோட பாடி கீழே இருக்க மேட்ரஸ்க்கு கீழே என்ன இருந்திருக்கு, அந்த ப்ளூடூத் வந்து எவிடன்ஸாக கிடைச்சிருக்கு. இதில் ப்ராசிக்யூஷன் தரப்பு சஞ்சய் ராய்ட்ட 3:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் 3rd டிபார்ட்மெண்ட் ஆஃப் செமினார் ஹால் செஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்போ நம்ம ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அதை பற்றி பார்க்குறோம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்னன்னா முதல்ல வந்து விக்டிமோட பாடியை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. எக்ஸாமின் பண்ணுறதில் அவங்க என்னென்னலாம் ஃபைன் பண்ணுறாங்கன்னா, மெயின் திங்காக டிஃபென்ஸ் ஊண்டு இருக்குது, அதுக்கப்புறம் கண்ணில் இருந்தும் நோஸில் இருந்தும் பிளட் வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் வந்து கண்ணில் இருந்தும் மூக்கில் இருந்தும் ரத்தம் வந்திருக்குன்னா டியூ டு மீன்ஸ் ஆஃப், அதாவது ஸ்மூத்தரிங் அண்ட் ட்ராட்லிங், அதாவது என்னன்னா வாயையும் மூக்கையும் பொத்துறதுனாலையும் கழுத்தை வந்து இடிக்கிறதுனாலையும் கழுத்தை வந்து அமுக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து மூச்சுத்திறன் ஏற்பட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அக்யூஸ்டை, அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணப்ப அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாமினேஷன் பண்ணதில் டிஃபென்ஸ் உண்டு, அந்த அக்யூஸ்ட் மேலே வந்து காயங்கள் நகை கீறல்கள் அது வந்து இருக்குது. அது வந்து எப்படின்னா கடந்த 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்தில் வந்து ஆயிருக்கலாம் அப்படின்னு வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் விக்டிம் இருந்த மேட்ரஸஸில் இருந்த லாங் ஹேர் வந்து விக்டிமோடதும் ஷார்ட் ஹேர் வந்து கிரிமினல் ஓடதும் வந்து அக்யூஸ்டோடதும் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து என்னன்னா அந்த அக்யூஸ்டோட சலைவா வந்து அந்த விக்டிமோட நிப்பிள்ஸில் இருக்குங்கிறத வந்து 100% ஷோராக டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுது. அதே மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் அது கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. சிபிஐ வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக யார்ட்டனா எய்ம்ஸ்டையும் எம்ஐஎம்பிடியும் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டு அது 100% உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்சோ எக்ஸாமைன் விக்டிமோட பிளட் வந்து அக்யூஸ்டோட பேண்ட் அண்ட் ஃபுட்வேர்ஸில் யூஸ் பண்ண அன்னைக்கு, அதாவது 9/8/2024 அன்னைக்கு அக்யூஸ்ட் யூஸ் பண்ண அந்த ஃபேண்ட்டு அண்டு ஸ்லிப்பர்ஸில் வந்து விக்டிமோட பிளட் சாம்பிளும் விக்டிமோட ஹேண்டில் அக்யூஸ்டோட பிளட் சாம்பிளும் வந்து இருக்குது. அதை வந்து ஃபாரன்சிக் வந்து 100% ஷோராக சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிளியர் த இன்ஜுரி மார்க்ஸ் ஆஃப் த விக்டிம் ஆஸ் வெல் அஸ் த எக்ஸாமினேஷன் ஆஃப் டெட் பாடிலையும் வந்து அவங்க வந்து 30 பக்கத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் பிஎம்ஓ அட்டாப்சி அண்ட் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இந்த 3 வச்சு பார்க்குறப்ப த விக்டிம் வாஸ் attacked by single person and said person is committed the smoothing and throttling as well as the penetrating sexual assault அப்படின்ட்டு கன்க்ளூஷனாக வந்து சொல்கிறாங்க. மெயினாக காஸ் ஆஃப் டெத் டியூ டு மேனுவல் ஸ்ட்ரகுலேஷன் ஆஃப் த ஸ்மூத்தனிங் அண்ட் த்ராட்லிங் வித் அசோசியேட்டட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தனால தான் மரணம் ஏற்பட்டதுன்ட்டு வந்து ஃபாரன்சிக் வந்து கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போது சயின்டிஃபிக் டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமினிங் இந்த அக்யூஸ்ட் ஃபோனை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஆர்கே கார் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்தோடனே அக்யூஸ்ட் வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு அவசியமாக மாற்றுறாங்க. அக்யூஸ்ட் வந்து அங்கே இருந்தப்ப எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதை வந்து அக்யூஸ்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அவர் ஃபோன் தான் வந்திருக்குன்ட்டு.
அதுவும் இல்லாத அவர் வந்து சிவில் குவார்டினேட்டராக இருக்கனால அவர் ஃபோன் வந்து ரிஜிஸ்டர்டாக இருக்குது. அப்போது அவர் வந்து விவோ ஃபோன்லேருந்து ரெட்மி ஃபோனுக்கு சிம்மை மாற்றுறாரு. ஏன் மாற்றினாருங்களுக்கு வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவனால் தர முடியல. சயின்டிஃபிக் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செமினார் ரூமில் கிடைச்ச ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுறப்ப 2 ஃபோனுக்குமே அது என்ன ஆகுது, ஈஸியாக கனெக்ட் ஆகிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் மெயின் திங் என்னன்னா, எல்லாமே ஃப்ரம் அதாவது மரணம் நடந்ததுலேருந்து எக்ஸாமின் த விட்னஸ் வரைக்கும் எல்லாமே வீடியோகிராஃபில் இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட்டு, ஃபாரன்சிக் டெஸ்ட்டு, பிஎம்ஓ, அதுக்கப்புறம் வந்து அட்டாப்சி எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோகிராஃபாக பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆக்ட் 63 படி அதை வந்து என்னன்னா கோர்ட்டில் வந்து ஃபைலும் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், அதாவது எதிரிக்கு பாதகமாக விட்னஸோட சாட்சிகளை தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது நியூட்ரலாக இருக்கணும், ஹியர் த அதர் சைடு அப்படிங்கிறது வந்து ரூலாகவே இருக்குது. அதனால வந்து டிஃபென்ஸ் தரப்புக்கு வந்து வாய்ப்பு தந்தையே ஆகணும். அதனால இதெல்லாம் மறுக்கிறதுக்கு வந்து டிஃபென்ஸ் தரப்புக்கும் வந்து உரிமை இருக்கிறனால எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவர் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து சிவில் வாலண்டியராக சேர்ந்தாரு. இவர் வந்து 2018 சிவில் வாலண்டியராக போலீஸில் சேர்ந்திருக்காரு. அதோட ஆர்டர் காப்பிலாம் வந்து டெப்யூட்டி கமிஷனர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஜூனியர் பாக்ஸிங் சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. அண்ட் ஹீ இஸ் எ ரைட் ஹேண்ட் பர்சன். அதெல்லாம் வந்து இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ஆர்ஜி காரில் வந்து 8:30 மணிக்கு உள்ளே வந்தது, 10:30 மணிக்கு வெளியே போனது, அதெல்லாம் வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து இது உண்மையா அப்படிங்கிறத வீடியோகிராஃப் போட்டு அந்த சஞ்சய் ராய் அவர்கிட்டே வந்து கேட்டதில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. அதே சமயம் என்னன்னா, அந்த இவரோட டிஃபென்ஸ் அவங்களாம் என்னென்னலாம் எடுத்து வச்சாங்கன்னா, அந்த ப்ளூடூத் வந்து அவர்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்தே இல்லைன்னு சொன்னதை வந்து கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், ஆனால் அந்த எவிடன்ஸ் எல்லாமே வீடியோகிராஃப் பண்ணனால அந்த விக்டிமோட பாடிக்கு கீழே இருந்த ப்ளூடூத்தும் வந்து வீடியோகிராஃபில் இருந்திருக்கு. அதை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த தாளை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரையும் அந்த ஆர்ஜிகாரோட பிரின்சிபலையும் சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணுச்சு. ஏன்னா அவங்க எஸ்ஐ ஒருத்தருங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூண்டில் ஏறி அந்த ப்ளூடூத்தே கிடைக்கல அப்படின்னு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சிபிஐ வந்து என்ன பண்ணாங்கன்னா, சாட்சியை மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அது என்னைக்குன்னா, அந்த இன்ஸ்பெக்டரும் பிரின்சிபலும் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 9/8/2024 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தனியாக பேசியிருக்காங்கிறத வந்து விட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் வந்து 90 நாளில் ஃபைல் பண்ணாதனால அவங்க 2 பேத்துக்கும் கோர்ட் வந்து பெயில் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த தப்பு மட்டும் பண்ணல. எஃப்ஐஆரில் வந்து ரேப் அண்ட் மர்டருக்கான எஃப்ஐஆர் போடாமல் அன்நேச்சுரல் டெத்துன்னு போட்டிருக்காரு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப இருந்தப்ப ஜென்ரல் டைரின்னு ஒன்று இருக்குது, அதில் சைன் வாங்காமல் விட்டுருக்காரு. அந்த மாதிரி தன் கடமையை வந்து செய்யாமல் இருந்ததுனால டெப்யூட்டி கமிஷனர் வந்து சிவியர் ஆக்ஷன் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மேலே எடுக்கணும் அப்படின்னு, அதாவது அந்த ஓசி ஆஃபீஸர் இன்சார்ஜ் டாலா பிஎஸ் மேலே எடுக்கணும்ட்டு ஜட்ஜு வந்து கண்டிஷனாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, டிஃபென்ஸ் தரப்புல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ற ரைட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் தான் போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கணும். அவங்க தான் வந்து என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்து ஆன் சூசைட் வந்து சப்மிட் பண்ணிருக்கணும். அண்டர் செக்ஷன் 194 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா 196 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் இருக்கு. என்னன்னா, இன்கொஸ்ட் த காஸ் ஆஃப் டெத். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து என்ன பவர் இருக்குன்னா, அந்த இடத்துக்கே போய் விசாரிக்கிற உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸை வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதனால என்னென்ன எவிடன்ஸ் இருக்கணுங்கிறத ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தெரியணுங்கிறதும் வந்து ஜட்ஜி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்த டிஃபென்ஸ் வந்து அக்யூஸ் தரப்புல என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட முடியும் எச்சில் சலைவாவும் அவங்களது இல்லை. அது எப்போ எடுத்ததுன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்றப்ப அவரை வந்து என்னன்னா அடிச்சு துன்புறுத்துறப்ப அவர் எச்சில் கீழே விழுந்ததாகவும் அந்த எச்சிலை வந்து விக்டிமோட பாடியில் அப்ளை பண்ணதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த முடி வந்து அவர் அடிக்கிறப்ப பிடிச்சி இழுத்தனால தான் அவங்க முடி வந்து அங்கே இருந்ததாகவும் சொல்றாங்க. ஆனால் மெயின் திங் என்னன்னா, இது எல்லாமே நடந்தது வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணது வந்து 10/8/2024.
ஆனா எல்லா எவிடன்ஸும் வீடியோகிராஃப் அண்ட் போட்டோகிராஃப் ஆனது வந்து 9/8/2024 காலையிலேயே ஆயிருக்கு. அதனால வந்து அந்த வீடியோகிராஃபை வந்து இவங்களால பொய்ன்னு வந்து என்ன பண்ண முடியல, ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த நிப்பிள்ஸ்ல இருந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்தது வந்து அக்யூஸ்டோட 100% மேட்ச் ஆனாலும் ஒரு ஃபீமேலோட டிஎன்ஏவும் பார்ஷியலா இருக்குன்ட்டு ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால டிஃபென்ஸ் தரப்புல என்ன கேட்டாங்கன்னா ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டாங்க. ஆனா அந்த தப்பு யாருதுன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டரோடது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப ஒரு 4-5 ஃபீமேல் பாடி இருந்தனால எல்லாமே ஒட்டுக்கா போஸ்ட்மார்ட்டம் பண்ணனால அந்த நிப்பிள்ஸ்ல இருந்த ஸ்வாப் எடுக்கிறப்ப இன்னொரு பாடியோட ஸ்வாப்பும் வந்து இருந்தனால தான் பார்ஷியலா இருக்குன்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 100% இருந்தனால தான் இது வந்து என்னது, அவர் வந்து அக்யூஸ்டா கன்சிடர் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷன் தரப்புல 9/8/2024 விடியற்காலில் 3:30 மணிக்கு நீங்கள் வந்து ஆர்ஜி கார்ட் 3rd ஃப்ளோர் செஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ என்ன பதில் சொன்னாங்கன்னா, அங்கே வந்து ஒரு எக்ஸ் சிவில் வாலண்டியர் வந்து என்ன பண்ணுறாரு, அட்மிட் ஆகிட்டாரு மேல் வார்டில் அப்படின்னு அவரை பார்க்கறதுக்காக நான் வந்து 3:30 மணிக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. கடைசியில் என்ன பண்ண முடியும்னா அவங்களால அப்படி ஒரு மேல் வாலண்டியர் எக்ஸ் சிவில் வாலண்டியர் அங்கே இருந்திருந்தாருன்னா அவரை கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை வந்து யாரால ப்ரூவ் பண்ண முடியல, டிஃபென்ஸ் தரப்புனால ப்ரூவ் பண்ண முடியல. அதே சமயத்தில் அவர் வந்து மேல் வார்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கா இல்லை ரெஸ்ட் எடுக்கிற ரெஸ்ட் ரூமா அப்படின்னு கேட்டு உங்களால் சாட்சியை ப்ரூவ் பண்ண முடியலன்ட்டு கன்க்ளூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து அந்த விக்டிமை வேற எங்கேயாவது கொண்டு அவங்க வந்து செமினார் ரூமுக்கு எடுத்து வந்து போட்டுருக்கூடாது அப்படின்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டாங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, என் கிளைண்ட் வந்து அந்த 3rd ஃப்ளோர்ல இருந்திருக்கான மட்டுமே அவர் வந்து குற்றவாளி இல்லை, அவருக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்றதுக்கான வந்து அடிஷனல் எவிடன்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்கு சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த 4 டாக்டர்ஸையும் தனித்தனியாக எக்ஸாமின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து 3rd ஃப்ளோர்ல அந்த டைம்ல வந்ததுக்கான ப்ரூஃப் வந்து எதுவும் கிடைக்கல. அதனால அந்த டைம்ல வந்த சஞ்சய் ராய் தான் அக்யூஸ்டன்ட் சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து டேம் ஷூரா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் தரப்புல அந்த நெயில் இன்ஜுரி, அதாவது டிஃபென்ஸ் இன்ஜுரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த டிஃபென்ஸ் இன்ஜுரி கிடையாது, நாங்கள் மலையேறப்ப நாங்கள் வந்து விழுந்ததும் அதுக்கப்புறம் பைக் ஆக்சிடென்ட்ல நான் சராய்ச்சி விழுந்ததும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து MIMB டாக்டர் ஃப்ரம் டெல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் கிடையாது, இந்த வூண்ட்ஸ் எல்லாமே ஏற்பட்டது வந்து கடைசி 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளதான ஒழியோ அதுக்கு முன்னாடி ஆனதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது the nail mark, the injuries, hand, finger are found as a defense injury. The sketch mark by the nails only by the fall of defense injury only, not from the bike அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எக்ஸாமினேஷன்ல வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து அவர் வந்து பதில் கொடுத்துருக்காரு. கடைசியா அவங்க சொல்றது என்னன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் வந்து தப்பானது, எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ராசிக்யூஷன் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2014 2 SEC 576 நந்தன்லால் வெர்சஸ் லேட் நந்தன் பார்ட்விக் அப்படிங்கிற கேஸ்ல என்னன்னா, அசம்ஷன் அடிப்படையில் டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து அங்கே ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, எய்ம்ஸும் MIMBயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐ மூலமாக வந்து அதை வந்து 100% உறுதிப்படுத்திருக்கிறதுனால டிஎன்ஏ டெஸ்ட் மேலே எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுன்ட்டு வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸில் மெயின் டவுட் என்னன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், அதாவது எக்ஸாமினேஷன் ஆஃப் டெட் பாடியில் எங்கேயுமே வந்து சீமன் ட்ரேசஸ் இல்லை. ஆனால் டாக்டர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அக்யூஸ்ட் வந்து யூசிங் ஃபாரின் பாடிஸ் யூஸ் பண்ணனால சீமன் ட்ரேசஸ் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் ரேப் பண்ணதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன கன்க்ளூஷன் வராங்கன்னா, த ஜுடிஷியல், அதாவது த ஹானரபிள் அப்பெக்ஸ் கோர்ட்
1974 4 SCC 193 சாவல்தாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அதுபடி என்ன சொல்றாங்கன்னா, the accused failed to avail the opportunity of such defense taken by him, did not stand beside him. அதனால 109 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி அவங்களால வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஃபேக்ட்டுக்கு எதிராக வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு கன்க்ளூஷன் வர்றாங்க. The victim is dead, hence there is no eyewitness. அதாவது விக்டிம் வந்து இறந்தனால நம்மளுக்கு வந்து பிரைமரி எவிடன்ஸ் கிடையாது, ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கனால மட்டுமே ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அதனால என்னன்னா 5 golden principle to prove the case on the circumstantial evidence. அதுல ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா 1984 4 SCC 116 ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் பிரசந்த் சாரதா கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 கோல்டன் ரூல்ஸ், அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து வர கன்ஸ்டிடியூட்டிவ் எவிடன்ஸும் அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கணும், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவர் 3:30 மணிக்கு இருந்தது மட்டும் கிடையாது, 3:30 மணிக்கு இருந்ததுக்கு அந்த விக்டிம்க்கு கீழே இருந்த மேட்ரஸ்ல இருந்த லாங் ஹேர் அண்ட் ஷார்ட் ஹேர் அவருதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த மேட்ரஸ் கீழே இருக்கிற ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்கா யார் கனெக்ட் ஆயிருக்கு, அவங்களோட 2 ஃபோனு கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சலைவா வந்து நிப்பிள்ஸ்ல இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து கன்சிக்யூட்டிவா என்ன இருக்கு, ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த அடிப்படையில தான் வந்து அவங்கள வந்து அக்யூஸ்ட் வந்து இந்த கோர்ட் கன்சிடர் பண்ணுது அப்படின்னு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இப்போ ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, எவ்ரி கோர்ட் டு ரீச் த ரூட் ஆஃப் த மேட்டர் பை அனலைஸ் அண்ட் வெயிட் ஃபார் த எவிடன்ஸ். அதாவது ஒரு நிரபராதி கூட பாதிச்சிடக்கூடாது, அதே மாதிரி எவிடன்ஸ்ல எவ்வளோக்கு அளவு உண்மை இருக்கு அப்படிங்கிறத தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தாலா பிஎஸோட என்னென்னா, அதாவது அவங்க எடுத்த எவிடன்ஸ்ல ஒரு பக்கம் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில வீடியோ ஆஃப் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப தைரியமா வந்து என்ன பண்றாங்க, கூண்ல ஏறி பொய் சாட்சி சொல்ற அளவுக்கு தைரியம் யார் கொடுத்தான்னு தெரியல. டெபுட்டி கமிஷனர் வந்து அவங்க மேல வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல வந்து என்னன்னா, அந்த விக்டிம் வந்து ரேப் அண்ட் மர்டர்னு வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டுமே போதாதது, அதை தொடர்ந்து இருக்கிற செயின் ஆஃப் எவிடன்ஸும் வந்து இருக்கணும். அக்யூஸ்ட் லாஸ்ட் சீன் இன் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்தாரு. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இன்குவெஸ்ட் ரிப்போர்ட், ரிப்போர்ட் ஆஃப் MIMB, டெத் டியூ டு மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன், த்ராட்லிங் அசோசியேட்டட் வித் ஸ்மூத்லிங், ஃபோர்ஸ்ஃபுல் பெனிட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃபாரன்சிக் மேட்ச், DNA நிப்பிள் ஸ்வாப் மேட்ச், ஹேர் ஆஸ் வெல் as blood of victim which are found in the wearance and of the accused. அதாவது அந்த ஃபேண்ட், ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் மொபைல் டவர் லொகேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் ஆன் சிசிடிவி ஃபுட்டேஜ், எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் அலாங் வித் செக்ஷன் 351 ஆஃப் BNSS. அதாவது ஒரு மோட்டிவ் வந்து என்னன்னா, யாருக்கும் விக்டிமுக்கும் அக்யூஸ்டுக்கும் சம்மதம் இல்லை, ஆனாலும் விக்டிம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா மீட்டிங் ஹிஸ் லஸ்ட் ஒன்றுனா ஆட் 1955 SC 807 அதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP. அது வச்சு என்னன்னா, அப்சர்வேஷன் தட் இஸ் நோ ஹெசிடேஷன் டு ஹோல்ட் தட் த ப்ராசிக்யூஷன் குட் எஸ்டாப்ளிஷ் தட் த அக்யூஸ்ட் வாஸ் இன்வால்வ்டு இன் த இன்சிடென்ட் ஆஃப் த அஃபென்ஸ் ஆஃப் ரேப் அண்டர் செக்ஷன் 64 ஆஃப் BNSS and murder section 103 of BNSS. The charge also found that the offense was under section 66 of BNSS. அதாவது அவர் வந்து ப்ரூட்டலா ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதனால நான் என்ன பண்றேன்னா அவங்களுக்கு வந்து நான் தண்டனை தரது வந்து உறுதி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இன் 1962 SCC 684, அதாவது நான் தண்டனை கொடுக்கறத வந்து எப்படின்னா பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, கொலைக்கு கொலை அப்படிங்கிற இதுல வந்து நான் ஒரு ரத்த வெறி கொடுத்து என்ன பண்ண முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. அதனால சென்டென்ஸ் ஆஃப் டெத்துக்கு பதிலா நான் லைஃப் இம்ப்ரெஷன் வந்து தரன்ட்டு வந்து அன்ராபன் தாஸ் மாண்புமிகு நீதிபதி வந்து ஜட்ஜ்மெண்ட்டை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாண்புமிகு நீதியரசர் அனிர்பன் தாஸ் என்ன சொல்றாருன்னா, த புரூட்டாலிட்டி ஆஃப் கிரைம், ஹெல்ப்லெஸ்னஸ் ஆஃப் விக்டிம், சஞ்சய் ராய் இஸ் கன்விக்ட். அதுக்கப்புறம் அண்டர் செக்ஷன் 395 ஆஃப் BNSS படி காம்பன்சேஷன் ஆஃப் 17 lakhs வந்து கொடுக்க சொல்றாரு.